அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா, தினமுமே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமான நேரம் ஓதுறதுக்கு எடுக்காது. 100 முறை ஓதினாலே பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும், இல்லை அதுக்குள்ளேயே தான் ஆகும். ஆனால் இதோட பலன்களை பாருங்கள். ஒவ்வொரு இரவும் இதை நீங்கள் தூங்க முன்னாடி ஓதிட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஓடிட்டுருக்கும் இல்லையா? ஒரு நாள் ஒரு பிரச்சனை, அடுத்த நாள் விடிஞ்சால் இன்னொரு புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கும். இன்னும் சில பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே பல நாள் இல்லை பல மாதமோ ஏன் வருஷங்களாக கூட ஒரே பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதுக்கு எப்போ தான் முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நமக்கு தூக்கமும் வராது. இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிட்டு படுக்கும்போது மறுநாள் விடியல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தீர்வு உங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றிகரமான தீர்வாகவும் இருக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நைட்டும் நம்ம தூங்க போகும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கவலைகள் போட்டு வாட்டும் இல்லையா? இதே பகலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மற்ற வேலைகள் இருக்கிறதுனால எப்படியோ பகல் டைம் ஓடிடும். ஆனால் இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து அந்த நைட்டு தூங்கும்போது தான் என்ன பண்ணுன்னா பயங்கரமாக நம்மளை வாட்டி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தூக்கமே வராது. ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு விதமான பயம், பதட்டம், இது என்ன ஆக போகுதோ, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல யோசனைகள் நம்மளை ரொம்ப அதிகமான ஒரு கவலையில் வச்சிரும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தினமுமே நீங்கள் பண்ணணும். ஒரு கஷ்டமான சூழலில் மட்டும் செய்யாமல் எல்லா நாட்கள்லையுமே பொதுவாக நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா, தினமும் ஒரு நாளினுடைய முடிவில், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி அன்றைய நாளில் என்ன நடந்துச்சு, ஏதாவது நம்ம ஒரு தவறு செஞ்சோமா, நம்மளால் ஏதாவது தப்பு நடந்துருச்சா, யாரையும் நம்ம மனசு கஷ்டப்படுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமுமே நமக்கு நாமே கேட்டுக்கணும். இதை தினமும் நீங்கள் வளமையாக உங்கள் ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம இப்படி யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு நேரம் என்ன பண்ணியிருப்போம், கோபத்தில் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு நிறைய வார்த்தைகள் விட்டுருப்போம். அந்த நேரத்தில் கோபத்தில் தப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம பேசிடுவோம். ஆனால் இதை நம்ம தனியாக உட்காந்து யோசிக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசியிருக்கக்கூடாதோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உறுத்தும் இல்லையா? இதுதான் என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஈமான். இப்படி ஒரு தோணுதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று, இன்னொன்றுக்கு மேலே இன்னொன்னு சொல்லிட்டு நம்ம தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே போகக்கூடாது. இதை நம்ம டெய்லி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். யா அல்லாஹ், நான் இதை வேணும்னு பண்ணலை, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், என்ன மன்னிச்சர் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம யோசிக்கிறது தான். இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா அவங்க ஈகோவால் யோசிக்க கூட மாட்டாங்க, அல்லாஹ் கிட்ட அதுக்காக வருந்தவும் மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பா, இது நாள் வரை இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இனி நீங்கள் மாறிக்கோங்க. ஏன்னா மனம் வருந்தி கேட்குற பாவ மன்னிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அக்செப்ட் பண்ணுறான். சும்மா நம்ம ஏதோ யோசிச்சுட்டு வாய் மட்டும் அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாலே போதும். அதை மனசார அல்லாஹ்விற்கு பயந்து தப்பை உணர்ந்து கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சிருவான். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விட்டு நீங்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் தான் காரணம். அப்போ நம்ம இப்படி ஒரு நாளும் யோசித்து அல்லாஹ் கிட்ட செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு தூங்கும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மறுநாளே உங்களுக்கு அவன் அதை எல்லாமே நீக்கி தந்துடுவான். இது ஒருத்தர் 2 பேர் இல்லை, பார்த்திங்கன்னா பல பேர் அனுபவத்தில் உள்ளது. அதுக்கு தான் இந்த ஒரு இஸ்மை நான் சொல்லித்தரேன். இந்த ஒரு இஸ்மை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய திருநாமங்களில் உள்ள ஒரு திருநாமம் தான் இது. அஸ்மா உல் ஹுஸ்னா முழுவதுமே நம்ம தினமும் ஓதிட்டு வரணும். ஒரு நாளில் ஒரு நேரத்தை நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. அது காலையாக இருக்கலாம், இல்லை மதியமாக இருக்கலாம், இல்லை அசராக இருக்கலாம். உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீன்னு தோணுதோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நேரம் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த அஸ்மா உல் ஹுஸ்னாவை நீங்கள் தினமும் வளமையாக ஓதிவாங்க. ஏன்னா அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்தது இது எல்லாமே. இதை மனப்பாடம் செஞ்சவங்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா,
இந்த இஸ்முகளில் ஒரு இஸ்மை கொண்டு நீங்கள் என்ன அழைத்தாலும் நிச்சயமாக நான் பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ அந்த இஸ்மை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா அல் கஃபார். அல் கஃபார், அல் கஃபார், அதிகம் மன்னிக்கிறவன், நம்முடைய பாவங்களை அதிகமாக மன்னிக்கிறவன் சொல்லிட்டு அர்த்தம். ரொம்ப சிறப்புக்குரிய பலம் வாய்ந்த ஒரு இஸ்மு தான் இது. இதை நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா யா கஃபார் இகுஃபிர்லி, யா கஃபார் இகுஃபிர்லி, யா கஃபார் இகுஃபிர்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 100 முறை தினமும் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதிக்கோங்க. அப்படின்னா என்னென்னா அதிகம் மன்னிப்பவனே என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இதை நம்ம தினமும் 100 முறை ஓதுறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷமே அதிகம் தான். ஆனால் இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா நீங்கள் இதை மனம் மருந்து ஓதணும். மனசார அல்லாஹ் கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி ஓதுனா கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிச்சிருவான். நம்ம பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் வந்து நிராசை அடையக்கூடாது. ஒன்று என்னென்னா நம்ம கேட்குற துஆ, எப்போவுமே வந்து நான் துஆ கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன், அல்ல என் துஆவை வந்து கபூலே ஆக்க மாட்டேங்கிறான், எங்கே அவன் தரப்போகிறான் எனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசித்து எப்போவுமே வந்து நிராசை அடையவே கூடாது. 2வது என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்குறதுல நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அது ஷைத்தான் உங்ககிட்ட சொல்கிறது. அவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம அல்லாஹ் கிட்ட அழுது திரும்ப அந்த பாவம் பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட நீங்கள் கையேந்தி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஓதுறது மூலமாக நம்ம பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் மன்னிக்கவும் செய்யலாம். நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம், யோசிச்சு பாருங்கள். அது எல்லாமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைக்காமல் வெளிப்படுத்தலாம் அப்படின்னா நம்மள பல பேர் இங்கே யார்கிட்டையுமே வந்து வெளியே தலையே காட்ட முடியாது. நம்ம எத்தனையோ பாவங்கள் செஞ்சாலும் அவன் நம்மளோட பாவங்களை மறைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி மரியாதையோடு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த துஆவை நம்ம தினமும் ஓதிட்டு வரும்போது நம்மளோட தவறுகளையும் மற்றவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்பலப்படுத்த மாட்டான், இன்னும் நம்மளை கண்ணியப்படுத்துவான். இன்னும் அல்லாஹ் அவனே பல இடங்களில் சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்குறவங்கள விரும்புகிறான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சந்தோஷப்படுறான். நீங்கள் எவ்வளோ டைம் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவன் மன்னிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் நீங்கள் மனசார கேட்கணும். கண்டிப்பாக அவன் உங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதோட கூடவே உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீக்கிறதோட உங்களோட தேவைகளையும் ஒன்று ஒன்றா கபூல் செய்வான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் எந்த அளவுக்குனா தலைக்கு மேலே பிரச்சனைகள் வந்து ஏற்படும் போதெல்லாம் இதை கொடுத்தவன் அல்லாஹ், நிச்சயமாக அவனே வந்து இதை நீக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்ந்து இஸ்திக்ஃபார் மூலமாக அவனை தினமும் வந்து நீங்கள் நெருங்கி தான் பாருங்களேன். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எப்படி லேசாகுதுன்னு பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் சோதனைகள் வந்தாலும் சரி மற்றவங்க கிட்ட இனி புலம்பாமல் முதல்ல அல்லாஹ் கிட்ட உங்களுக்குள்ள கஷ்டங்களையும் சொல்லி உதவி கேட்டு பாருங்கள். இனி நீங்கள் இந்த உலகத்தில் எதுக்காகவும் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் முதல்ல உங்களுக்கு வந்து அல்லாஹ் கிட்ட தான் சொல்ல தோணும். ஏன்னா மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க, மற்றவங்க கிட்ட வேறு ஒன்று பேசுவாங்க. அதனால் உங்களோட ஃப்ரெண்டாக உங்களோட நண்பனை நீங்கள் வந்து அல்லாஹ்வை ஆக்கிக்கோங்க. ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த ஒரு துஆவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிடிச்சிக்கோங்க. யா கஃபார் இகுஃபிர்லி, எல்லா நிலையிலையும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கோங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துஆ இது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் பொருட்டால் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி வளமான வாழ்வை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.